ஏய் அரசி, நில்ல. எதுக்கு நீ வந்த? எதுக்கு நீ வந்த? வெளிய போ. அரசி, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் இங்க வரதுக்கு பர்மிஷன் உண்டு. அதுக்கு தான் கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு. அதுவும் நீ தனியா வர்றதுக்கு இல்ல. வந்தா இனியோட தான் நீங்க வரணும். டேய் போய் உங்க அக்கா வர சொல்லு. எதுக்கு? அது உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம். போய் வர சொல்லு. இங்க பாரு, எங்க அக்கா அப்பா மாதிரி நான் டீல் பண்ண மாட்டேன். என் டீலிங்கே வேற மாதிரி இருக்கும். துபாய் ஒழுங்கா போயிடு, போயிடு. டேய் உங்க அக்காவை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுவ? கூப்பாடு போடுவியா? போடு போடு போடு. துபாய் வேணா. இங்க பாரு வேணா. நானும் உன்னை ரொம்ப நாளா பொழக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இனியா என் கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எல்லாருமே சேஃப். கேஸ போட்டு அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கலாம் நினைச்சீங்க, அப்புறம் தெரியும்டா இந்த சிவம் யாருன்னு. நீ சொன்ன அதே காரணத்துக்காக தான் நாங்களும் பேசாம இருக்கோம். எங்க வீட்டு புள்ள உங்க வீட்டுல இருக்கிறதுனாலதான் எங்க அப்பாவும் அக்காவும் என்ன பொறுமையா இருக்க சொல்லிருக்காங்க. என்னைக்கு இனியா இங்க வராளோ அன்னைக்கு இருக்குடா உனக்கு. உன்னெல்லாம் பொழந்தாதாண்டா சரியா வரும். என்னடா இவனை யார் வீட்டுக்குள்ள சேர்த்தது? அக்கா வீட்டுக்குள்ள வந்து ரவுடிதனம் பண்றாங்க. நீ எதுக்குடா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? அக்கா அவன் தாங்க திமிரா பேசுறான். ஏய் என்ன வேணும் உனக்கு? அக்கா நீ விடு, நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்குனது பத்தாதா? சௌந்தர் நீ போ. அக்கா நீ போன்னு சொல்றல. உனக்கு இருக்குடா. எத்தனை தடவை உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ திரும்ப திரும்ப இங்கே வர. உனக்கு அப்படி என்னதான் வேணும்? உனக்கும் எனக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கு. இதுக்கு நடுவுல எதுக்கு தேவையில்லாம அன்பு எடுக்கிற? அன்பா? எந்த அன்பு? அன்புன்னு எனக்கு யாரையுமே தெரியாதே. இங்க பாரு அரசி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்துருக்க. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்லை. என் மேல உள்ள கோவத்தை நீ அன்பு மேல காட்டாத. இங்க பாரு, நீ என்ன சொல்றனே எனக்கு புரியவே இல்ல. நான் இருக்கிற பிஸில என்னால ஒன்னையே கண்டுக்க முடியல. இதுல அவகிட்ட நான் ஏன் போய் பிரச்சனை பண்ண போறேன்? நீ அனுப்புன ஆள் தான் அன்புக்கு ஆர்டர் கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும். ஆர்டரா? நீ என்ன சொல்ற? ஏய் இத பாரு, இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணும். நீ தான் அந்த ஹரிஷை ஏற்பாடு பண்ணி அன்புக்கு ஆர்டர் கொடுக்க வச்சது. நீ அவனை என்னோட கிளைண்ட் மாதிரி அனுப்பி நானும் அவனும் பேசினத வீடியோ எடுத்து நீ அன்புக்கு அனுப்பியிருக்க. ஓ, அந்த வீடியோவை பார்த்து உன் லவர் இப்போ ஒண்ணு தப்பா நினைச்சிட்டலா? என்ன மறுபடியும் உங்க 2 பேர் லவ்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சா? அச்சோ, உனக்கு என்ன? அவ என்ன கெட்டவன் நினைக்கணும், அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. நாங்க 2 பேரும் சேர வேணான்னு முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நீ எதுக்கு தேவையில்லாம அவ லைஃப்ல பிரச்சனை பண்ற? முதல்ல அந்த ஆர்டருக்கான பணத்தை அன்புக்கு கொடுக்க சொல்லு. நான் கூட அவளை பார்த்தா பாவமா இருக்கு, இதை விட்டுலாமோன்னு நினைச்சேன். ஆனா எப்ப நீ அவளுக்கு ஒண்ணுன உடனே இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து என்ன வேணா பண்ணு, அவளை விட்டுடுன்னு சொல்றியே, இத நான் எப்படி ஏத்துக்கிறது? இங்க பாரு, உன்னை என்ன அடிச்சாலும் உனக்கு வலிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவளை தொட்டா உனக்கு வலிக்குதுன்றது இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் இனிமே அவளை தான் அடிப்பேன். அரசி வேணாம். ஹே, அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தா அவ உன் பின்னாடி சுத்த வேண்டியதானே? அத விட்டுட்டு ஏன் புள்ள மேல அவ கை வைப்பாளா? என்கிட்ட சவால் வர விடுறா. அவள என்ன சும்மா விட சொல்றியா? இத பாரு, உனக்கு பிடிச்சவளுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாம இப்படி தவிக்கிற பாரு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய என்கிட்ட இருந்து எதிர்பாரு. ஏய் சிவம், அந்த தயால நாளுங்கெல்லாம் அந்த அன்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாமே, கொஞ்சம்
பத்திரமா பாத்துக்கப்பா உன் செல்ல கிளிய. ஏய்! ஏய்! அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, மொத்த பேரு சதறிடுவீங்க. ஜாக்கிரதை. அன்பு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. அந்த சிவம் கிட்ட ஏய் முட்டாளா நீ? திரும்ப திரும்ப சிவம் சிவம்னு சொல்ற? ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்கும்போது எனக்கும் அவன் மேல கோவம் வந்துச்சு. ஆனா யோசிச்சு பாக்கும்போது சிவம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு தோணுது. என்ன நீ ரொம்ப குழப்பாத. கீதாக்கா, இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை சிவம் நல்லவரா கெட்டவராங்கிறது கிடையாது. அந்த பணத்துக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள நம்ம கட்டணும், இல்லனா அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிருக்காங்க. முதல்ல அத பத்தி யோசிப்போம். அதுக்கப்புறம் நம்மள ஏமாத்தினது அந்த டீலர் தானா, இல்ல அதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்னு யோசிப்போம். இப்போ உட்காந்து அத பத்தி யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்ல. எனக்கு நீ சொல்றது புரியுது மலர். சிவம் கிட்ட சொன்னா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணி அவரோட உதவிய வேணாம்னு நினைக்கிறாங்க. அவங்கள மீறி நம்ம எதையுமே செய்ய வேணாம். அண்ணி, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. 5 வருஷமா போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப திரும்பவும் எல்லாத்தையும் இழந்துட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சரிடி, இப்ப நம்ம பணத்துக்கு என்னதான் பண்றது? என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு. அந்த நகையை எடுத்துட்டு போய் எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பாப்போம். ஏய், அத நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து வாங்கினதுடி. அத நீ போட்டு கூட நான் பார்த்தது இல்ல. எனக்கு மானம் தான் எல்லாத்தை விட முக்கியம். முதல்ல நகையை விப்போம். அப்புறம் அவுட்டர்ல நம்ம வாங்கி வச்ச 10 சென்ட் லேண்ட் இருக்கு. அது என்ன விலைக்கு போதோ அதையும் வித்துடலாம். அப்புறம் மீதிக்கு என்ன பண்ணலான்னு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா அண்ணி, நீங்க சொல்றது கரெக்ட். முதல்ல அதை செய்வோம். இதுல 14 லட்சம் இருக்கு. இது ஒரு 3 லட்சம். அப்போ 17 லட்சம் இருக்கு. இவ்ளோ பணமா? இது என்னோட சேவிங்ஸ். ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏய், என்னடி இதெல்லாம் வேணாம். நீ சும்மா இரு. இப்போ 21 ஆச்சா? கீதா வேணாண்டி. என்ன பேசுற அன்பு? உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தானே. இப்போ 21 லட்சம் இருக்குல்ல? கீதா சொன்னா கேளு, வேணாம். இது நீ உனக்காக சேர்த்து வச்சிருந்தது. இது எனக்கு வேணாம். அன்பு, நான் சொல்றத கேளு கீதா ப்ளீஸ். இந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நஷ்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல கீதா. நீ கஷ்டப்படும் போது என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? என் முட்டாள்தனத்தினால நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். இந்த பணத்தை சேர்க்க நீ எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்ப? என்னடி நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? உனக்கு உதவாத பணம் என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்?
முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு 4 லட்ச ரூபா தேவைப்படுதுல, அத பத்தி மட்டும் யோசிப்போம். அண்ணி இந்தாங்க அண்ணி, இதுல ஒரு 2 லட்ச ரூபா இருக்கு. ஏய், உன்கிட்ட ஏது எவ்வளவு பணம்? என்னோட நகையெல்லாம் வித்துட்டேன் அண்ணி. என்ன மலர் நீ? என்ன கேட்காம நகையெல்லாம் விற்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. உங்களுக்கு உதவாத நகை எனக்கு எதுக்கு அண்ணி? இதுல 2 லட்ச ரூபா இருக்கு, எடுத்துக்கோங்க. இல்ல மலர். ஏய் இரு, இப்ப நீ என்கிட்ட பேசினதே திரும்ப மலர் கிட்ட பேச போறியா? மலர் குடு. இதுல எவ்வளவு இருக்குன்னு சொன்ன? 2 லட்சம். ஏய், அப்போ மொத்தம் 23 ஆச்சா? மலர், இதுக்கு மேல உன்னால ஏதாவது புரட்ட முடியுமா? இல்லக்கா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னடே வேணாங்கற? இன்னும் 2 லட்சம் வேணும்ல. ஏதாவது பண்ணிக்கலாம், விடு. கீதா, என் காரை வித்தா ஒரு 2 லட்சம் கிடைக்கும்ல? வேண்டாம் அன்பு, நீ முதல்ல ஆசைப்பட்டு வாங்கின காரு, அதை விற்க வேண்டாம். நீ உன் சேவிங்ஸ் ஃபுல்லா கொடுப்ப, அவ நகையை வித்து கொடுப்பா. நான் மட்டும் என் காரை விற்க கூடாதா? கார் தானே, எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். முதல்ல இந்த காரை வித்துட்டு வந்துடலாம். நான் சொன்ன நீ கேட்கவா போற? வா போலாம். சரி இரு, முதல்ல இந்த பணத்தெல்லாம் நான் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம பையனுக்கு போன் பண்ணி வர சொல்லிட வேண்டியதுதான். ஏ பாஸ்கர், எங்கடா இருக்க? என்னம்மா சொல்லு. சீக்கிரமா வீட்டுக்கு வா. என்னத்துக்கு இப்ப வீட்டுக்கு வரணும்? டேய், அம்மா என்னைக்காவது உன்னை காரணம் இல்லாம இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கனா? டேய், உனக்கு லாபமான விஷயத்துக்காக தான் நான் வீட்டுக்கே கூப்பிடுறேன். வாடா கிளம்பி. சரி சரி வர வை. சீக்கிரமா வா. ஒரு அவசரத்துக்கு வரமாட்டானே இவன். அம்மா, அம்மா, என்னம்மா? கிளை, உனக்காக எவ்வளவு நேரம் நான் இங்க காத்துட்டு இருக்கிறது? ஒரு டைம் சொன்னா சீக்கிரமா வரமாட்டியா? சரி சரி, உன் பிரச்சனை தான் என்ன? சும்மா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருக்க. டேய், 2 நாளா எங்கடா போன? வீட்டு வாசல்ல 3 தடி பயலுங்க காவலுக்கு நிக்கிறாங்க. அப்புறம் நான் இங்க வந்து என்னத்த பண்ண போறேன்? டேய், என்னடா நீ? உன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னு உனக்கு தெரியும்ல? அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவ கூடவே இருந்தாதானே அவ கூட ஒண்ணு சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு இப்படி எதுக்குடா ஓடி ஒளியற? ஏமா, நியாயமா கஷ்டப்படுறவளா இருந்தா நான் உதவி செய்யலாம். அவ கொழுப்பு எடுத்து போய் அடங்காம திரியிற, அப்ப கூட திமிரு குறையாம சுத்திட்டு இருக்கா. ஏன் இவ்வளவு நடக்குது இல்ல? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாளா? அந்த தயாளங்கிட்ட பேசி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஏதாவது சொல்றாளா? அப்புறம் நான் எதுக்கு உதவணும்? அவ பிரச்சனை, அவ கடை, அவளே அடிச்சு தொலைட்டேன். டேய் டேய், சரி கேளுடா, இப்படி கோவப்படாத. சரி, நான் கோவப்படுறதெல்லாம் இருக்கட்டேன். இப்ப எதுக்கு என்ன வர சொன்ன? டேய், இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஓடுதுடா. அது தெரிஞ்ச கதை தானம்மா. உன் மருமக பணத்துக்காக பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கா, அதுதானே? ஆமாண்டா, உன் பொண்டாட்டி அம்புட்டு நகையையும் வித்துப்புட்டா. அடகு வச்சுட்டாளா இல்ல வித்துட்டாளா? டேய், வித்துட்டாடா. அப்புறம் அருப்புக்கோட்டையில வாங்கி போட்ட இடத்த கூட அவ அடமானம் வச்சுட்டா.
இத பாரு, மொத்த அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் அவ தொடச்சு எடுத்துட்டா. அடுத்த மாசம் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு கூட அவகிட்ட காசு கிடையாது. அப்ப எல்லாம் வித்தாச்சு. இப்ப அந்த துரம்மா எங்க போயிருக்காங்க? டேய், இம்பிட்டு வித்தும் அவளுக்கு காணலையா. அதான் கார வித்தரலான்னு அவ போயிருக்கா. அப்ப ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் வித்து புட்டா, அப்படிதானே? ஆமாடா, நானும் அதான் சொல்றேன். இத பாரு, இனிமே என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. உன் தங்கச்சியும் அவ நகை எல்லாத்தையும் வித்து அவகிட்ட காசு கொடுத்துட்டா. இனிமே நீ பெத்த பிள்ளைங்க, நானு, உன் தங்கச்சி எல்லாருமே நடு தெருவுல தான் நிக்க போறோம். எனக்கு தெரியும், இப்படி ஒரு நாள் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். திமிரு புடிச்சு ஆடினால இன்னைக்கு அனுபவிக்கிறா. நல்லா அனுபவிக்கிட்டேன். நான் என்ன இப்ப பெருசா கேட்டுவிட்டேன்? ஒரு வியாபாரத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்டேன். அத கொடுக்க மாட்டேன் என்ன பேச்சு பேசுனா. அவன் நடு தெருவுல நிப்பா. டேய், அவன் நின்னா பரவாயில்லையே, என்னையும் சேர்த்துல அவன் நடு தெருவுல நிக்க வைப்பா. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? என்னடா இப்படி சொல்ற? இங்க பாருடா, இதுக்கப்புறம் எங்க எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. இங்க யாரு? என் பையில ஒரு 10 பைசா கிடையாது. நீ பாட்டுட்டு உன் கடைசி காலம் என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இம்புட்டு நாளா அவ கூட தானே இருந்த. இதுக்கு அப்புறமா அவ கூடயே ஒட்டிக்கிட்டு. டேய், இப்பதான் அவகிட்ட ஒண்ணுமே இல்லையேடா. பிரியாணி போடும்போது நல்லா பீஸ சாப்பிட்டல்ல, இதுக்கு மேல கூலோ கஞ்சா ஊத்துவா, அதையே குடிச்சிட்டு கடை. என்ன நினைச்சா நான் கவலைப்படுறேன்? உன் பிள்ளைகளை நினைச்சுதான்டா கவலைப்படுறேன். இப்ப என்ன சொல்ல வர? டேய், அவ எல்லாத்தையும் வித்து புரட்டினது மொத்தமா 23 லட்சம் ரூபாய அவ கபோர்ட்ல வச்சிருக்கா. இப்ப எப்படியாவது காரை விக்கிறதுக்காக அவ போயிருக்கா. என்னமா சொல்ற? 23 லட்சம் இங்க இருக்கா? அது இன்னும் குடுக்கலையா? இல்லடா, இன்னும் அவ குடுக்கல. அந்த பணம் இன்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இத பாரு, அவ அந்த தயாளன் கிட்ட இந்த மொத்த பணத்தையும் குடுக்கறதுக்குள்ள நீ இந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிடு. எம்மா, என்னமா சொல்ற? ஆமாண்டா. இத பாரு, நீதான் வியாபாரம் பண்றதுக்கு 10 லட்சம் வேணும்னு அவகிட்ட கேட்டல்ல. ஆமா. இத பாரு, 10 லட்சத்துல வியாபாரத்தை ஆரம்பி, மிச்ச பணத்துல ஒரு வீட்டை வாங்கு. ஒரு 4-5 மாசம் கழிச்சு எங்களை வந்து கூட்டிட்டு போயிடு. என்னமா, உண்மையதான் சொல்றியா? டேய், உண்மையாதான் சொல்றேன். உன் பொண்டாட்டி இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்றதுக்குள்ள நீ இந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிடு. ஆத்தா, எப்படி ஆத்தா? உன்னால மட்டும் எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது? கேளை, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவனுக்கு கஞ்சி ஊத்திட்டு இருப்பான்னு நீ நம்புவ? நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டனா கூழோ கஞ்சியோ அத உன் வீட்டுல நான் மரியாதையா குடிப்பேன்ல. என்ன? இந்த பணம் மட்டும் என்கிட்ட கிடைச்சது நம்ம வாழ்க்கையே மாறிடாதா? அத தாண்டா நாடு சொல்ற கிறுக்கு பயல. ஏத்தா, நான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டா உன்னை புடிச்சிட மாட்டாங்களா? கேளே, அத நான் பாத்துக்கிறேன். நான் எம்பிட்டோ சொன்னேன், அந்த பையன் என் பேச்ச கேட்கல, பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி கண்ணை கசக்குறேன். யாரு நீ? பலே ஆள் இல்ல. டேய், இத பாரு, என்ன ரொம்ப புகழாத. சரி சரி, நீ இங்கே இரு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். இத பாரு, யாராவது வராங்களான்னு நீ பாத்துட்டே இரு. சரி சரி, உஷாரா பாரு. இத வந்துடுறேன். முழுக்க பணக்கட்டா இருக்கே. ஆத்தா, இப்படி பணக்கட்ட பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? சரி சரி, உள்ள வை. சரி ஆத்தா, சரி ஆத்தா. இங்க வாரு, என்ன ஆசீர்வாதம். எதுக்குடா? எதுக்கு? புதுசா வியாபாரம் ஆரம்பிக்க போறேன்ல, அது நல்லா வரணும், ஆசீர்வாதம் பண்ணு. டேய், நீ ஓஹோன்னு வருவ. இத பாரு, அவளுக்கு வேற வந்துற போறாளுகடா. சீக்கிரமாடி கிளம்பு. இத பாருடா, நல்லபடியா வியாபாரம் ஆரம்பிச்சு என்னையும் பிள்ளைகளையும் சீக்கிரமா இந்த வீட்ல இருந்து கூட்டு போயிடு. நீ என் கொலைச்சாமி, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி போடுறேன். சரி, நான் வாரேன். இத பாரு, பணம் பத்திரம், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பைசா என்கிட்ட மிஸ் ஆயிடுமா? சரி, ஒண்ணு நீ பாத்துக்க.